நான் முனீர் அன்றைக்குள்ள இன்னும் சில மாநில நிர்வாகிகள் அல்லது பழைய முன்னாள் நிர்வாகிகள் பங்கெடுத்து கொண்ட அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல்ல நடந்த அந்த சுமூக பேச்சுவார்த்தை இருக்குதே, அந்த சுமூக பேச்சுவார்த்தையின் போது அவர் என்ன சொல்றார் அதை பற்றி பேசுறாரு. யாரு? அல்தாஃபி பேசுறாரு. கேமரா எடுக்க போறதே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க, ஆனா கேமரா எடுக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2-3 கிளிப்பிங்ஸை போடுறாரு. அல்தாஃபி பேசுறத இப்ப நீங்க பாருங்க. பிஜே சொல்றாரு, கவனமா பேசுங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது உலகம் பூரா பார்க்க போற ஒரு மேட்டர் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்ப என்ன சொன்னாரு நீங்க பார்த்திருப்பீங்க. இது கேமரா முன்னாடி பேசுறீங்க, நீ ஒவ்வொருத்தர் பேசிக்கும் கரெக்டா வழங்கி வாங்க வேணும்னு பேசுறாரு அப்படின்னு நோக்க வராம ஒழுங்கா யோசிச்சு எல்லாரும் பேசுங்க. அதுக்கு அவர் சொன்னதுக்கு பிஜே என்ன விளக்கம் கொடுத்திருப்பாரு நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன? பிஜேவே சொல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்ய இந்த அல்தாஃபி அவங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த இடத்துல? பிஜே சொல்றது கேமரா இருக்கு பார்த்து பேசுங்கிறது தான் அவர் சொல்றாரு. ஆனா இந்த பொய்யன் அல்தாஃபி என்ன சொல்றாருண்டா, பொய்யர் அல்தாஃபி என்ன சொல்றாருண்டா, அதாவது உலகம் பூரா பார்க்க போற ஒரு நிகழ்வு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, அதனால பார்த்து பேசுங்கன்னு பிஜே சொன்னாரு. ஏன்னா உலகம் பூரா பார்க்க போறாங்கன்னு பிஜே இப்ப சொன்னாரா? நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது கேமரா முன்னாடி பேசுறீங்க, நீ ஒவ்வொருத்தர் பேசிக்கும் கரெக்டா வழங்கி வாங்க வேணும்னு பேசுறாரு அப்படின்னு நோக்க வராம ஒழுங்கா யோசிச்சு எல்லாரும் பேசுங்க. பிஜே சொன்னாரா? சொல்லல. ஆனா எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பொய்யை இருந்தாலும் எடுத்து வைக்கிற அந்த இடத்துல சகோதரர், இந்த இடத்துல இந்த கேமரா விஷயத்தை பத்தி அவர் சொல்லிட்டதுனால நம்ம அதை பத்தி கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கேமரா அந்த கூட்டத்தில் எடுக்க போறது நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு சில எப்ப சொன்னோம் ஏன் சொன்னோம்ன்ற காரணம் இருக்குது. ஆனா கேசட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்க எங்க மட்டும் கேமரா எடுக்கப்படுது, எல்லாம் நாங்க கேசட்டை கேமரா பார்த்தா பேசுறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு அந்த கேசட்டை நாங்களும் வெளியில கொடுத்துருக்கிறோம். இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பா கொடுத்த நாங்க எப்படி கேமரால எடுக்கல நாங்க எப்படி போய் சொல்லுவோம்? எப்படி போய் சொல்ல முடியும்? ஒரு புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு மனிதன் இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் கேமரா எடுப்பது எங்களுக்கு தெரியாதுன்னு எப்போ சொன்னோம்னா, நாங்க அந்த 24/12 அந்த சமாதானம் சொன்னா நமக்குள்ள உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்து ஒரு சுமூக ஒரு தீர்வை ஏற்படுத்தும் சொல்லி நம்மளாம் உட்காந்து கூடி பேசணுமே. அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல்ல உள்ள நுழைஞ்ச உடனே நாங்கெல்லாம் சும்மா சந்திச்சு சிரிச்சு பேசிக்கிறோம். பேசியதற்கு பிறகு ஒரு ஆள்கிட்ட சொல்லி கொடுத்து ஒரு விஷயத்தை செய்வோமே, அதுபோல அங்க உள்ள ஒரு பொதுச் செயலாளர் அப்துல் அமீர் என்று சொல்லக்கூடியவர், அண்ணா நம்ம இதை கேஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவோமாண்ணா அப்படிங்கிற, ஆமாம்மா ஆமாம்மா பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன உடனேயே நாங்க கேஸ் எடுக்கிற சம்மதிச்சோமா? பாக்கர் சம்மதிச்சாரா? நான் சம்மதிச்சேனா? முனீர் சம்மதிச்சாரா? சம்மதிக்கல. சுமூகமான பேச்சுவார்த்தை நமக்குள்ள உள்ள பிரச்சனை பேசி தீர்க்கிறது. எதுக்கு கேமரா எடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு முனீர் வேகமா பேசுறாரு, பாக்கர் மறுக்கிறாரு. நீங்க எல்லாம் அதுக்கு 1000 சப்பக்கட்டு கட்டி இல்ல கேமரா எடுக்கணுங்க என்பதற்காக சகோதரி பிஜே அவர்களே என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்னைக்கு பிஜே அந்த இடத்துல பாக்கரு இந்த கேசட் இருக்கு பாருங்க, மக்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு இந்த கேசட் நினைச்சுக்காதீங்க. நீங்க இந்த அல்வா கொடுப்பாருல்ல அந்த வேலை இங்க காட்டுறாரு அவர். எப்படி மக்கள் கொடுக்கறதுக்கு நினைக்காதீங்க இந்த கேசட்டு. இந்த கேசட் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்டா ஏதாவது ஒரு நேரத்தில் எப்பயாவது யாராவது மாத்தி பேசுனா அந்த நேரத்தில் நமக்குள்ள போட்டு பார்த்து கிளாரிபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ரெக்கார்டு பண்றோம் அப்படின்னு என்ன செஞ்சீங்க? பிஜே சொன்னார் சகோதரர்களே. அப்படி பிஜே சொன்ன உடனேயே சொன்னதற்கு பிறகும் முனீர் மறுக்கிறாரு. இப்ப பாக்கர் என்ன செய்யறாரு? எடுங்க கேசட்டை எடுங்க. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்வீங்க? எடுத்து கேசட் எடுங்க, எடுக்கட்டுங்க, எடுங்க நீங்க கேசட்டை, கேமரா எடுங்க அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டுச்சு? கேமரா எடுக்கப்பட்டுச்சு சகோதரர்களே. அப்ப இது உண்மையா பொய்யா? இந்த விஷயங்களை பூரா வசதியா உள்ளது பூரா மறைச்சு போட்டு நாங்க எதுக்கு சொன்னோம்னு உனக்கும் தெரிஞ்சுக்கிட்டு
அப்ப இந்த மாதிரியான ஒரு பொய்ய திருச்சி மக்களுக்கு மத்தியில் உடனும் என்பதற்காக நான் ஒரு திருக்குறள் வசனம் சொல்லி காட்டினேன். குழப்பம் கொலையை விட பெரியதுன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு கொலையை விட பெரிய ஒரு குழப்பத்தையாவது ஏற்படுத்தி நமக்கு சாதகமான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொள்வது என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பொய்ய சொன்னீங்களா இல்லையா? இதுல என்ன பிஜே சொன்னாராம், உலகம் பூரா பார்க்கக்கூடிய ஒரு மேட்ரு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, பார்த்து பேசுன்னு சொன்னாருன்னு சொல்றீங்களே. உலகம் பூரா பார்க்க போற கேசட்டு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உலக புருடா விடும் உலக புருடாவினுடைய தலைவர் பிஜேவை மிஞ்சிய குருவை மிஞ்சிய சிஷ்யன் அல்தாஃபி நீங்களா தானே இருக்க முடியும், இவரா தானே இருக்க முடியும். இதுல சவர இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. என்ன தெரியுமா? அந்த 2 மணி நேர கேசட்ல இடையில அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல் நடந்தது அப்படி போடும் பொழுது அதுல கீழே என்ன தெரியுமா போடுறாங்க? இவர்கள் பொய்யர்கள் 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 என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களும் சான்றுகளும் அவர்களே கொடுத்ததுதான். என்ன தெரியுமா? கீழே அதுல வந்து போடுவாங்க அந்த கிரீன் பேலஸ் ஹோட்டல்ல நடந்த அந்த ஒரு ஏதாவது அவங்களுக்கு ஆதாரமாக விட்ட போடுவாங்கல்ல உள்ள, அப்படி பார்க்கற காட்டி அவர் பேசுற மாதிரி கேமரா திருப்புன்னு சொல்ற மாதிரி போடும் பொழுது 24/12/2008 பாக்கர் விசாரணையும் போது அப்படின்னு போடுறீங்க. நான் கேட்கிறேன், பாக்கரை வந்து விசாரிக்கிறதுக்கு அந்த கூட்டம் கூட்டினீங்க, மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்க சார். பாக்கரை விசாரிக்கிறதுக்கு தான் நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா மக்களே, இந்த 24/12/2008 அந்த கிரீன் பேலஸ்ல ஹோட்டல் நடந்த அந்த சமாதான கூட்டம் இருக்குதே, அந்த கூட்டத்தினுடைய முன்னுரையாக சகோதரி எம்ஐ சுலைமான் அவர்கள் பேசுறாங்க. அந்த பேச்சை கொஞ்சம் கேளுங்க. அதுல நம்முடைய நிர்வாகிகளுக்கு மத்தியிலையும் முன்னாள் நிர்வாகிகளுக்கு மத்தியிலையும் சில கசப்புணர்வுகள், சில புரிந்துணர்வு மூலமாக ஏற்படக்கூடிய தவறுகள் நடந்து அது ஆங்காங்கே அது சில பிரச்சனைகளாக ஏற்பட்டு வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் அந்த பிரச்சனைகளை நாம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் தீர்த்து கொள்வதற்காக இதை மீண்டும் வளரவிடக்கூடாது, இந்த ஜமாத் இன்னும் உறுதியாக ஒற்றுமையுடன் அது நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்நோக்கத்திற்காக வேண்டி நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் மனசார பேசி ஓப்பனா பேசி நம்ம தீர்த்துக்குவோங்கிறது தான் என்னுடைய நோக்கம். சுலைமான் அவர்களுடைய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. அது கூட சேர்ந்து அதுக்கு சப்போர்ட்டா அந்த கூட்டத்தை கூட்டி அன்வர் பாய் அவர்கள் பேசுனது நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, அதோட சேர்த்து கேட்டிருப்பீங்க சகோதரர்களே. அப்போ எவ்வளவு பெரிய பொய்யையும் எடுத்துரைப்பதற்கு தயார். ஒரு மனுஷனை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்துன்ற இப்படியா கங்கணம் கட்டிட்டு திருவீங்க? உங்களுக்கு அசிங்கமா தெரியல சகோதரர்களே இதெல்லாம்? அப்ப பாருங்க, அடுத்து இவர் பொய்யர் என்பதற்கு, இந்த பேசக்கூடிய அல்தாஃபி பொய்யர் என்பதற்கு இன்னும் சான்று பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்து விடுறாருங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சொல்கிறார்களாம். என்ன சொல்றாங்கன்னே தெரியல அப்படின்னு இப்ப யார் பேச போறா? அல்தாஃபி பேச போறாரு, கேளுங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சொல்கிறார்களா என்ன நமக்கு தெரியல.